பனைமரம் ஏறும் தொழிலாளிகள் ஏறக்குறைய 5 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். 30 கோடி பனைமரம் 3 கோடி பனைமரமாக அழிக்கப்பட்டது. தென்னை மர விவசாயிகளான கொங்கு வேளாள கவுண்டர்கள், அதை தலைவராக கல் நல்லுசாமி அனைத்து கல் இறக்கும் தொழிலாளிக்காக காலம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சீமான் பனைமரத்தில் ஏறி கல்லை இறக்கி அதை சந்தைப்படுத்த வேண்டும். கல் இறக்கும் தொழிலாளிகள், கல் விவசாயிகள், அதாவது பனைமரம் தென்னை மரத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இருக்கிறது. அதை சீமானுடைய தந்தை செபஸ்டியான் ஒரு கல் இறக்கும் தொழிலாளி, பதைநீர் இறக்கும் தொழிலாளி. இவர் இந்த சீமான் உட்பட சீமான் பீட்டர் இத்தனை பேரையும் கல் இறக்கித்தான் இவர்களை வாழ வைத்தார். இப்படியான தமிழ்நாடு அரசு கார்ப்பரேட் அரசாக மாறிய பிறகு கல்லிறக்கும் தொழிலாளிகளை, தென்னை மரம் ஏறுகிற தொழிலாளிகளை இந்த கல்லை ஒழித்தே விட்டார்கள்.